எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணணும், விஜய் ஜெயிக்கணும், மக்களை ஏமாற்றுவது போல ஒரு அறிக்கையை கொண்டு வரணும், இந்த பாலும் தேனும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு அறிக்கை ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கு இந்த குழு. இந்த குழுவில் செங்கோட்டையன் ஏன் இல்லை? அவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2-3 முறை அமைச்சராக இருந்தவர். அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. வாச்சாத்தி படுகொலையில் சூத்திரதாரி அவர் தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து இந்த தேர்தல் அறிக்கைகள் குழுவில் போட்டால் அது பலனளிக்கும். அந்த தேர்தல் அறிக்கைக்குள்ளே போடாமல் பிரச்சார குழுவில் போடுங்க. அவர் பிரச்சாரம் தமிழ்நாடு பண்ண போகிறாரா? அவர் கொங்கு பகுதி ஈரோடு தாண்டி வந்தார்னா, செங்கோட்டையன் வந்தார்னா பக்கத்தில் டீ கடைக்காரனுக்கே தெரியாது செங்கோட்டையன் யாருன்னு. அதான் அவருடைய ஈரோட்டு பகுதியில் அவருக்கு தெரியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தேர்தல் அறிக்கைக்கு பயன்படுத்தினா சரியும். அப்போ இது செங்கோட்டையனுடைய தொண்டர்பாளர்கள் மத்தியில் மனதை ரணமாக்கியிருக்கு. இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காப்புல. அந்த அறிக்கையை படிச்சுட்டு நான் உண்மையிலே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டேன். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் வந்தவன் நான். சோதனை ஏற்பட்ட போது என்னை கரம் பிடித்து அரசியலில் ஒரு வரலாறு படைக்கின்ற அளவுக்கு இன்றைய என்னை உருவாக்கி இருக்கும் எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா? இல்லை, தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள். சோதனை வந்தபோது விஜய் இவரோட கரம் பிடிச்சாராம். என்னையா கரம் பிடிக்கிறது? இவர் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், அவருக்கு அது என்னன்னே தெரியாது. அவர் இவர் கரத்தை பிடிச்சாராம். இவர் கரத்தை பிடிச்சி அரசியலில் ஒரு வரலாறு படைக்கிற 78 வயசில் அரசியலில் ஒரு வரலாறு படைக்கின்ற அளவுக்கு என்னை உருவாக்கி இருக்கும். இப்போ ஒரு 40 வயசு பையன், ஒரு 35 வயசு பையன் விஜய்கிட்ட போய் நான் அவர் என் கரத்தை பிடித்து என்னை அரசியலை வரலாறு படைக்கிற அளவுக்கு என்னை உருவாக்கினார் அப்படின்னா சொல்லலாம். இப்போ நான் அண்ணன் சீமானவர்கள் என்னை அரசியலில் ஒரு தெளிவு பெற அளவுக்கு என்னை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தம்பி இடுமான கார்த்திக் சொல்லலாம், தம்பி சல்மான் சொல்லலாம், தம்பி அபு சொல்லலாம். இவர் வயசு 78, எக்ஸ்பீரியன்ஸ் 60 வருஷம். இவர் சொல்றாரு விஜய் இவரை கரத்தை பிடிச்சி ஒரு வரலாறு படைக்கிற அளவுக்கு அவர் உருவாக்கினாராம். கட்சியில் சேர்ந்து 1.5 மாதம் தான் ஆகுது. 1.5 மாதத்துல அப்படி என்ன வரலாறு படைக்கிற அளவுக்கு உங்களை உருவாக்கிட்டாரு? அப்படி நீங்க அறுத்து கொட்டுறது என்னங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? அடுத்த வரி தான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. இவர் 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகும் வரை நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்கள் செல்வாக்கோடு அவரை ஆட்சி கட்டில் அமர வைப்போம். என்ன அழுறீங்க? அது வழி வேற டிபார்ட்மெண்ட். அவருடைய தியாகத்தையும் மனித நேயத்தையும் தியாகம்